நம்ம வீட்டு ஆளுங்கன்னு யாரு சொல்ற? இதோ இதுங்களையா? இதுங்களெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்கன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. ஏமா யாருமா இது இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு? நீங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? இது பேசுறத பார்த்தா எனக்கே அது வாயெல்லாம் உடைச்சு விடலாம் போல இருக்கு. தம்பி அண்ணே அண்ணே வேணாம். சித்தப்பா, இந்த குப்பத்து பரதேசிய வாயை உடைச்சிருவேன்றா. என்ன சித்தப்பா பாத்துட்டு அமைதியா இருக்கீங்க? குப்பத்து பரதேசியா? என்ன சத்யாக்காக அமைதியா இருந்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சேன்னு வச்சுக்க. பொம்பளைட்ட உன் வீரத்தை காட்ட வர, அப்போ பொம்பளைய பேச விட்டுட்டு இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதான் உன் வீரமா? சித்தப்பா கோல மாதிரி இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய புடிங்கியா கூட இருந்துக்க, ஆனா எங்க ஏரியாக்குள்ள வந்தா ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போற. சார் ப்ளீஸ். இல்லனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ற காட்ட போறோம். ஓவரா பேசிட்டு கையெடுங்க சொல்றல. எங்க சொல்றல கையெடுங்க. யோ கையடியா முதல்ல. பொம்பளை புள்ள நீ இவ்வளவு நேரம் சும்மா இருந்தா, இல்லனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னங்க ஏங்க விட்டுருங்க, அவர் தெரியாம சொல்லிட்டாரு, விட்டுருங்களேன். சொன்னா கேளுங்க, முதல்ல கையெடுங்க. ஏங்க இன்னைக்கு விட போறது கையண்ணா குடுங்கண்ணா. கையண்ணா என்ன ஆச்சு? என்னண்ணா இது? வீட்டுக்கு வந்த விருந்தாளியாண்ட இப்படியா நந்துப்பீங்க? என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமாமா? இதையெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா போக முடியாதுமா யாராலையும். இதெல்லாம் என்ன பேச்சு பேசுது, எப்படி பேசுது தெரியுமா? எங்களை குப்போ அது இதுன்னு இலக்கரமா பேசுதுமா. வேற யாராவது இப்படி பேசி இருந்தா இந்நேரம் வெட்டி புதைச்சு இடத்துல புல்லு புட்டு முளைச்சிருக்கும். அவங்க என்ன பேசியிருந்தாலும் எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இன்னும் எனக்கு ஆத்திரம் அடங்கலமா, ரத்தம் கொதிக்குதுமா. ஆனா உன் முகத்துக்காக தான் இப்ப விட்டுட்டு போறேன் நானு. வாங்க போலாம். குப்பத்துக்காரனா அவளை இலக்காரமா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. என்னம்மா இப்படி எல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து நிறுகிற? திடீர்னு எதிர்பார்க்காம நடந்ததுனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடி. டேய் கதிர, நீ என்னடா பண்ணுந்த? இல்லக்கா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சுக்கா. ஏய் ரொம்ப நடிக்காதீங்க எல்லாரும். இது எல்லாமே உங்களோட டிராமான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கு வர வச்சு திட்டம் போட்டு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அக்கா, இந்த பிரச்சனை வந்ததே உன்னாலதான். நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே நடந்திருக்காது. ஏய் நீ முதல்ல வாய மூடு. பொண்டாட்டிக்கும் அவ குடும்பத்துக்கும் ஜால்ரா போடுறதுக்கு முத ஆளா வந்துருவான். பிரச்சனை நடக்கும்போது ஒரு வார்த்தை பேசுனியா நீ? வேடிக்கை தானே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த. உன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, அப்புறம் என்னென்ன பேச சொல்ற? ஓ ஏன் மேல தப்பு ஓகே. சித்தப்பா சட்டைய ஒருத்தன் புடிச்சான்ல, அப்ப ஏட சும்மா இருந்த? அக்கா, எக்ஸ்பெக்ட் பண்ணாம சில விஷயம் நடக்கும் போது அப்ப மைண்ட் பிளாங்க் ஆயிடும். எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. என்ன செய்யறது நான் யோசிச்சு ரியாக்ட் பண்றதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஹேய் சும்மா இவங்க கூட சேர்ந்து நடிக்காத. இப்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க தான். அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். சித்தப்பா நீங்க வாங்க, நம்ம போவோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கெல்லாம் நிக்க கூடாது. சம்பந்தி நிலங்க சம்பந்தி. அப்பா அப்பா. ஏய் நீ வாய மூடு, எல்லாம் உன்னாலதான். அப்பான்னு கூப்பிடுற தகுதியெல்லாம் நீ எப்பவோ இழந்துட்ட. இன்னொரு வாட்டி நீ அப்படி கூப்பிட்ட நாக்க வெட்டிடுவ. போடி. சித்தப்பா வாங்க. சின்ன மாமா, எல்லாம் தெரியாம தான் நடந்துச்சு சின்ன மாமா. நான் வேணா உங்களாண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி எனக்காக ஒரு நிமிஷம் நில்லுங்க.
மாதிரி அசிங்களா நடக்குன்னு தெரிஞ்சுதான் யாரும் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச யார் கேட்டா? இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது நான் தான். இந்த அசிங்கம் போதுன்னு நினைச்சா கிளம்புங்க, இல்லாட்டி எல்லாரும் மொத்தமா இங்கே இருங்க. தம்பி சித்தப்பா. தம்பி சொல்றீங்க. சித்தப்பா இப்பதான் அவர் மனசு கொஞ்சம் மாறிச்சத்த. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் போச்சத்த. சரி விடுமா. டேய், என்னடா இப்படி நடக்க விட்டு வேடிக்கை பார்த்து நின்றுகிற? இன்னெல்லாம் அக்கா இல்லக்கா. சத்தியமா நான் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேன் அத்தை. பரவாயில்ல விடுமா. எல்லாம் போச்சு. அது ஒன்று சொல்லுவாங்களே, பால் பொங்கி வரும்போது சட்டி ஒறிஞ்சா மாதிரின்னு. அப்படிதான் இப்ப ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணி அவர் மனசை மாத்துதுன்னே எனக்கு தெரியல. நாங்க கிளம்புறோம் சத்யா. அவர் வேற ரொம்ப கோவமா போயிருக்காரு. இப்ப போய் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, நாங்க போய் எப்படியாவது சமாதானப்படுத்த பாக்குறோம். சரி, நாங்க வரோங்க. சரிங்க. கிளம்புறோமா? வரோம். போயிட்டு வாங்க. சாரிங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றது யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துச்சுங்க. ஒரு வகையில் அதுவும் நல்லதா அமுல் பேபி. கதிரி ஏறி ஆளுங்களாண்ட பேசுறது வேற, நீ பேசுறது வேற. அவனுக்கு அவங்களாண்ட எப்படி பேசணும்னு தெரியும், உனக்கு தெரியாது. சின்ன மாமா சட்டையில கை வச்சிட்டாங்களேன்னு நீ ஏதாவது ஏறி ஆளுங்களாண்ட கோவமா பேச போய் பிரச்சனை இன்னும் பெருசா கூட ஆயிருக்கலாம். அதனால நீ எதுவும் பேசாம இருந்ததுதான் நல்லது. என்ன எல்லாரும் வந்துட்டானுங்க, இன்னும் மாப்பிள்ளைய காணோமே. ஹலோ, சொல்றா. மாப்பிள்ள, நான் பாக்ஸிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். மேட்சை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீ எங்கடா இருக்க? டேய், வீட்லடா. சரி, நீ ஒன்று செய். என் பேரை போய் என்ட்ரி கொடு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடு மாப்பிள்ள. சரிடா, பாய். எங்க, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். இப்ப எங்க போறாங்க பேபி? இல்ல, என் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. அதான் கொஞ்சம் வெளியில போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு. சரி.
7 ஸ்டார் நடத்தும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது. பாக்ஸிங்கை பார்க்க வரும் பார்வையாளர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். உங்க நேம் சொல்லுங்க. பிரியா. அப்புறம் நான் கேக்குற டீடைல் கொஞ்சம் கொடுங்க. உங்க ஐடி பேசிக்கலி ஐ அம் பாக்ஸிங் பிளேயர். இது வரைக்கும் 5 டோர்னமெண்ட் விளையாடி 10 கப் வாங்கியிருக்கேன். பை தி வே மை நேம் இஸ் எம் சாசே. ஏய், உங்க பேரை இங்க கொடுக்கணும் சார். நான் இங்கே கொடுத்துக்கறேனே. இல்ல அங்க ஆடியன்ஸ் தான் பேர் கொடுக்கணும். பிளேயர்ஸ் இங்க பேர் கொடுக்கணும். ஓ ஐ see. Sorry for the convenience. My name is M Sasi, son of Murugavel, age 29, height 5.6. சைனா நீயே பண்ணிக்க வேண்டியதாடா. சரி நானே பண்றேன். ஓகே thank you sir. Thank you. Girls, see you in the ring. Bye. எல்லாம் கரெக்டா செக் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாருங்க. ஐயோ, மேட்ச் ஆரம்பிக்க போறானுங்களே. ஆனா இன்னும் மாப்பிளையே காணோம். இவன் வருவானா வர மாட்டானானே தெரியலையே. இவனை நம்பி நம்ம பேரை வேற கொடுத்துட்டோம். இன்னைக்கு என்ன ஆக போதோ. வெல்கம் சார். என்னடா குலபூதம், ஜோடி புறால ஒரு புறாவை காணோம். நீ மட்டும் தனியா நின்றுருக்க. பிரபு பயந்து ஓடிட்டானா? பயந்து ஓடுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒண்ணும் உன்ன மாதிரி நரியிலடா, புலி. அவன் நிச்சயம் இந்த மேட்ச்ல கலந்துப்பான், ஜெயிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கான். அப்படியா? உங்க பிராக்டிஸ் என்னன்னு மேட்ச்ல பார்க்கலாம். அப்புறம் குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? அடிபட்டா தேவைப்படும்.
எதுக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் ஐஸ் பாக்ஸுக்கும் சொல்லி வை. அந்த ஐஸ் பாக்ஸ உனக்கு சொல்லி வை, கொஞ்சம் அதிகமா. உன்னை வச்சு கொண்டு போறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். பரவாயில்லையே, காமெடியன் கூட கோவம் வருது. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த விஷயத்துக்கு நான் நீங்க பணமா போறதுக்கு இட்ஸ் a death wish. முதல் ரவுண்டில் கலந்து கொள்ளும் 2 அணிகளின் பெயரை இப்பொழுது அறிவிக்கப் போகின்றோம். பிரபு மற்றும் சசி. இரண்டாம் அணியில் இருக்கக்கூடியவர்கள் மாரி மற்றும் மைக்கேல். ஃபர்ஸ்ட் ரவுண்டே நமக்கு தானா? இவன் வேற இன்னும் வரல. இப்ப நாம என்ன பண்றது? ஐயோ, என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை இவன் நம்மள கோத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? அப்படிலாம் இவன் பண்ண மாட்டானே. என்ன ஆச்சுனே தெரியலையே. சார், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னும் ரெடியாகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு பிரபு இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வரலனா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க போய் ரெடி ஆகுங்க. மேட்ச் ஆரம்பிக்க போது சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இவனுங்க வேற நான் ஒப்புக்கு சப்பானின்றதே தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கேயே இருந்தா நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. பேசாம ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள ட்ரெஸ் மாத்திர மாதிரி ஒளிஞ்சுக்குவோம். அதுக்குள்ள பிரபு வந்துருவான். போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் விளையாடுங்கள். நன்றி. ஹலோ சார். என்ன இன்னும் அவனை காணோம்? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா அவன் நிச்சயமா வந்துருவான். வந்தவன் பணமா தான் போகணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன். சார், போட்டி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். முதல் சுற்றில் விளையாடும் போட்டியாளர்கள் போட்டிக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை கைதட்டி ஸ்டேஜுக்கு வரவேற்போம். மைக்கேல் மற்றும் பிரபு. பிரபு, என்ன இன்னும் காணோம்? அந்த குள்ளபூதம் இருந்தா அவனையும் காணோம். என்னப்பா, பிரபு டீம்ல இருந்து யாரையும் காணோம்? ரெஸ்ட் ரூம் இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காரான்னு பார்த்து கூட்டிட்டு வாங்கப்பா. டைம் ஆயிட்டு இருக்குல்ல. பயந்துட்டு வராம இருந்துட்டானோ? இல்ல அங்கிள், அவனுக்கு இந்த பணம் ரொம்ப தேவை. அதனால நிச்சயமா வருவான். மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் ஆயிடுச்சு. மைக்ல வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் வரலையே. அந்த குள்ளபூதம் எங்க போனான்னு தெரியலையே. பெரிய பாக்ஸர் நீங்க. சத்தியமான பாக்ஸர் இறக்கி விடுங்கடா. டேய், கல்யா மாட்டாங்க. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் சொல்றேன். ஏன்னா காத்துட்டு இருக்கானுங்க. டேய், விடுங்கடா. டேய், விடுடா. டேய், சொல்றா கேளுங்கடா. இறக்கி விடுங்கடா. டேய், இறக்கி விடு. எனக்கு பாக்ஸிங்ல ஆனா அவன கூட தெரியாதுடா. பொய் சொல்லாதடா. நீ தான பேர் கொடுத்த. டேய், நான் எங்கடா பேரை கொடுத்தேன்? பேரை கொடுத்தவன தான் இன்னும் காணோமே.
அக்ரிமெண்ட்ல நீ தானே சைன் பண்ணிருப்ப. டேய் கிரிப்புல அக்ரிமெண்ட்ல கூட கண்ணை மூடிட்டான்டா சைன் போட்டேன். ஓ கண்ணை மூடிட்டே சண்டை போடுவா. போய் சண்டை போடுங்க. பண்றாங்களே. போனா போனா போனா.